அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். யாரெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சேன். எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இரவு நேரத்தில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 3 சூறாவையும் இந்த ஒரு திக்ரையும் ஓதுறதின் மூலமாக என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இந்த சூறா ஒரு சூறாவை சின்ன சின்ன சூறா தான். இந்த ஒரு சூறாவை ஓதுறதின் மூலமாக நம்ம முழு குரானையே முடித்ததற்கு சமமாக, அதாவது முழு குரானை ஓதி முடிக்கிற அளவுக்கு என்ன நன்மை நம்மளுக்கு கிடைக்குமோ அதே அளவு நன்மை கிடைக்குதான். அப்போ இந்த ஒரு வாட்டி இது 3 சூறாக்கள் இருக்குது இந்த மாதிரி. அப்போ இந்த 3 சூறாக்களையுமே ஓதுனா 3 முறை குரான் முடிச்சதுக்கு நம்ம சமம். அப்படி நம்ம குரான் முடிச்சு நம்ம ஓதி கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கபலாக்கக்கூடியது இல்லையா? அதனால இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் வளமையாக ஓதி வாருங்க. வளமையாக ஓதுறதின் மூலமாக அல்லாஹு தாலா நம்மளுக்கு நிறைய பரக்கத்துக்களையும் நிறைய முசீபத்துக்கள் நம்மளை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பாகவும் இதை ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அது முதல்ல என்ன சூறா அப்படின்னா, சூரா நஸ்ர்னு சொல்லக்கூடிய சூறா. அதாவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா. இந்த சூறாவை 4 முறை ஓதுனோம் அப்படின்னா, அதாவது 4 முறை ஓதுனோம் அப்படின்னா முழு குரானை ஓதுறதுக்கு சமம். அதனால இந்த சூறாவை நம்ம 4 முறை ஓதிக்கிறணும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் அணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு துதித்து தஸ்பீ செய்வீராக. மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக. நிச்சயமாக அவன் தௌபாவை பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான். இதுதான் இந்த சூறானுடைய அர்த்தம். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம நிறைய இந்த சூறா பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த நஸ்ர் சூறா நம்ம ஓதணும் அப்படின்னா, ஏன்னா இது உதவி, அல்லாஹுடைய உதவி இந்த சூறா நம்ம எப்பெல்லாம் ஓதுனோமோ அப்பெல்லாம் அல்லாஹுடைய வெற்றியும் உதவியும் நம்மளுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால கண்டிப்பாக இந்த சூறாவை ஓதிக்கோங்க. அப்புறம் சூரா காஃபிரூன் என்ன அப்படின்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத் வலா அன ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத் லக்கும் தீனுக்கும் வலிய தீன். இந்த சூறாவை 4 முறை ஓதுனா குர்ஆனை ஒரு முறை ஓதுவதற்கு சமமாகுமா. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன், இன்னும் நான் வணங்குகிறவனை நீங்கள் வணங்குகிறவள் அல்லர், அன்றியும் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவனும் அல்லன், மேலும் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்லர். உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். இதுதான் அந்த சூறானுடைய அர்த்தம். இந்த சூறாவை 4 முறை ஓதுறது குர்ஆனை ஒரு முறை முழுசாக ஓதுறதுக்கு சமம். ஃபஸ்ட்டு சூரா நஸ்ர், செகண்ட் ஒன் சூரா குல் யா அய்யுஹல் காஃபிரூன். தேர்ட் சூறா என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப சின்ன சூறா இந்த சூறா, அதாவது குல் ஹுவல்லாஹ் அஹத் சூறா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இந்த சூறாவை 3 முறை ஓதுறது குர்ஆனை ஒரு முறை ஓதுறதுக்கு சமம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே,
அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. இஹ்லாஸ் சூறால நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். குட்டி சூறா ரசூலா சொல்லியிருக்காங்க, 1/3 இந்த சூறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்துட்டு இது யாரெல்லாம் ஓதிட்டு தூங்குறாங்களோ அவங்களுக்கு மரணத்தை தவிர எல்லாத்தமிருந்துமே பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த 3 சூறாக்கு அப்புறம் நம்ம என்ன ஓதணும் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன திக்ர் என்ன அப்படின்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. இந்த திக்ரை 3 முறை நம்ம தூங்கும்போது ஓதுறதுனால எல்லா பாவங்களுமே, அந்த பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலுமே மன்னிக்கப்படுகிறது. அப்போது இப்போ சொன்ன திக்ரும் சரி, இந்த 3 சூறாவுமே சரி, சின்ன சின்ன சூறா தான். இது ஓதுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்ம தூங்கும்போது இன்ஷா அல்லாஹ் வல்லமையாக ஓதணும் அப்படின்னா அல்லாஹு தஆலா நம்மளுக்கு எல்லாத்துலேருந்தும் பாதுகாப்பும் அதிகமான நன்மையும், மேலும் நம்ம கேட்குறது எல்லாத்தையுமே தரக்கூடியவனாகவும் இருக்கான். அவன் தரக்கூடியவனாக இருக்கான். கேட்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு அமலை இன்னைக்கு செய்கிறது பெருசு கிடையாது. வல்லமையாக செய்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, வல்லமையாக செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக அது மனப்பாடமும் ஆயிரும். ப்ளஸ் அதை நம்ம ஓதாமல் தூங்கிட்டா நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், எனக்கு இது ஓதாமல் தூங்கிட்டோமே அப்படிங்கிறதும். ப்ளஸ் நம்மளுக்கு எல்லா தீங்கு தரக்கூடிய ஜந்துக்களாக இருக்கட்டும், ஷெய்தானாக இருக்கட்டும், எல்லார்கிட்டேருந்தையும் பாதுகாப்பும் கிடைக்கும். ப்ளஸ் அல்லாஹ்கிட்டேருந்து நம்மளுக்கு அதிகமான நன்மையும் கிடைக்கும். நம்ம கேட்குறது எல்லாத்தையுமே அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியவனாகவும் இருப்பான் இன்ஷா அல்லாஹ். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்குவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். ஆஹை தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.